ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிரியேட் அ வெப்சைட் வித் இன் 28 டேஸ்ன்ற ஒரு வெப்பேஜ் டெவலப் பண்ணுற சீரீஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது எந்த லாங்குவேஜ்னால் HTML வச்சு தான். அதில் வந்து இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ ஃபஸ்ட் டே என்னென்ன பார்த்தோன்னு சொல்லி ஓவர் வியூ பண்ணிவிட்டு செகண்ட் டேயில் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் டே வந்து என்னென்ன பண்ணோன்னா, ஒரு ஓவரால் வெப்சைட்டு எப்படி வந்து லே அவுட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறது தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நேத்தியே சொன்னேன், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண HTML வேணும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அப்படின்னா இந்த வெளியில் இருக்க பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அடுத்தது அந்த உள்ளே இருக்கிற பாக்ஸில் வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹெட்டரு, இன்னொன்று வந்து பாடி. ஒன்று ஹெட்டரு, ஒன்று பாடி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹெட்டரும் பாடியும் எதுக்குன்னு சொல்லி போன வீடியோவிலே பார்த்தோம். ஹெட்டர்னா இந்த பேஜோட டைட்டில். ஸோ அதில் வந்து டைட்டில்னு கொடுத்தா அந்த பேஜோட டைட்டில் எங்கே வரும், அந்த டேப்பில் வரும். ஸோ அது எங்கே காட்ட முடியலன்னு சொல்லி இப்படி காட்டுறோம், அதுதான் ஹெட்டர். அது நீங்கள் இந்த டைட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த டைட்டிலும் வரும். அது போக பாடிங்கிறது வந்து அது கீழே. ஸோ ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பாடியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லே அவுட்டை பண்ணுறீங்கனாக்கா இந்த லே அவுட் அப்படியே தான் வரும் கீழே வரைக்கும். அதுக்கப்புறம் பாடியில் வந்து ஒரு பாக்ஸ், பாடிக்குள்ளே ஒரு லே அவுட் இருக்குது. அந்த லே அவுட்டில் H1 ஹெட்டிங், இதுலேயே H6 வரைக்கும் இருக்குது. அதையும் போன வீடியோவில் காமிச்சேன். H2, H3, H4, H5, H6. ஸோ அது என்னென்னா சைஸும் ஃபாண்ட்டும் மாறும், அவ்வளோதான். பிங்கிறது பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் இப்போ கொடுக்குறீங்க, இப்போது டிஎன்பிசி எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அந்த இதை வச்சு சொல்லியிருப்பாங்க, இந்த எக்ஸாம் வந்து இதுக்கு, இந்த எக்ஸாம் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பேராகிராஃபில் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் உங்கள் வெப்சைட்டுக்கு ஏதோ பேராகிராஃபு, நீங்கள் ஏதோ ஒரு எஜுகேஷ்னல் பிளாக் போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பேராகிராஃபாக போடணும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு HTML. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரிஞ்சுன்னா, இன்றைக்கி வந்து செகண்ட் டேயில் என்னென்ன பார்க்கலான்னா, ஒரு ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு மேலே நிறைய இருக்குது, இருந்தாலும் அதை நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு அட்வான்ஸ் லெவல். இப்போ இருக்கிற 2 ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து href, இன்னொன்று வந்து srcன்னு சொல்லிட்டு. href வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு விசிட்டிங் தி வெப்சைட், அதுக்கு. சோர்ஸ் எதுக்கு வரும்னா, இமேஜை வந்து உங்கள் வெப்சைட்டில் கொண்டு வரதுக்கு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து இப்போது நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில், செகண்ட் டே ஆஃப் கோடிங் சேலஞ்சில். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பேசிக்கான எப்பயுமே என்ன பண்ணோம், இந்த டாக்குமெண்ட் என்ன டைப்புன்னு சொல்லி நம்ம இந்த ஃபைலுக்கு சொல்லணும். டாக் டைப் HTML. அதுக்கப்புறம் என்ன, HTML கிரியேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன், அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வரும். HTML ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஸ்டோர் பண்ணினா இப்போ வந்து அதுவே வந்துக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சேவ் பண்ணிட்டேன். HTMLனால் உங்கள் வெப்சைட் க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பாடின்னு ஒன்று பண்ணியிருந்தோம், ஹெட்டுன்னு வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஹெட்டுலாம் தேவையில்லை, நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு டைரெக்டாக போயிடலாம். போயிட்டு பாடியில், இப்போ வந்து பாடியில் வந்து நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன், H1ன்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. H1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ H1ல் மை யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 2 ஆட்ரிபியூட் தான் இருக்குது. ஒன்று வந்து href, இன்னொன்று வந்து சோர்ஸ் src. அது வந்து இமேஜுக்கு, இது வந்து ரெஃபரன்ஸ் லிங்க்குக்காக. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும், ஏன்னு கொடுத்து ஸ்பேஸ். இது வந்து சின்டாக்ஸ், இதெல்லாம் நீங்கள் எப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த சின்டாக்ஸ் தான் அதில் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ வந்து இப்போ என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அடுத்து
அதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஏங்கிறது தான் இந்த ரெஃபரன்ஸ் லிங்க்கு. ஸோ நீங்கள் வந்து இப்படி கொடுத்தீங்கனாக்க என்ன வருதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். என்ன பண்ணணும்னு அன்றைக்கி சொன்னோம், ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டாக்க இங்கே இருந்து டாட் போயிடும். ரன்னு கொடுத்தீங்கன்னா ரன் வித்தவுட் டீபக்னு கொடுக்கணும். குரோமா எஜ்ஜான்னு கேட்கும், குரோம்னு கொடுத்துங்க. ஸோ இப்படி தான் வரும். சேனல் லிங்க்குன்னு வரும். ஆக்சுவலாக சேனல் இதில் வந்து முக்கியமான ஒன்று என்ன பண்ணணும்னா, இப்படி லிங்க்காக கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து கிரியேட் ஆகிருக்காது. அந்த லிங்க்கு வந்து ரெஃபரன்ஸ் லிங்காக வரணும்னா விசிட் மை சேனல் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இதோ பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்டதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் லிங்க்லாம் க்ரியேட் ஆகிடும். அது யூஸருக்கு எப்படி தெரியும்னா இப்படி தான் தெரியும். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த சேனலுக்கு கொண்டு போய் வெல்கம் டு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பார்த்த ஆட்ரிபியூட். என்ன பண்ணுன்னா, ஏங்கிறது தான் அதோடைய டேக் எலமெண்ட். இந்த டேக் எலமெண்ட் சொல்லுவாங்க ஏ. ஹெச்ரெஃப்ங்கிறது உங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் இது. அது எதுக்கு கொடுக்க போகிறோம்னா, இந்த விசிட் மை சேனல் நீங்கள் இந்த இடத்துல சும்மா உங்கள் பேரை கொடுத்தாலும் இந்த லிங்க் வந்து அதில் ரெஃபரன்ஸ் ஆகிடும். நீங்கள் இது வந்து அந்த வெப்சைட்டில் வரும், நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் இது வந்து ஹெச்ரெஃப். ஸோ வந்து இமேஜுக்குன்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணணும்னா, இமேஜ் டேக் வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இமேஜ் டேக்னு சொல்ல மாட்டாங்க, ஹெச்ரெஃப் எஸ்ஆர்சி இது 2 தான் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சும்மா இந்த இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த இடத்துல போடணுன்னா, நீங்கள் எங்கே வந்து உங்கள் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போட்டால் போதும். ஸோ நான் டெஸ்க்டாப்லேயே போட்டுக்கிறேன். டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து பாடிக்குள்ளேயே எனக்கு வந்து இமேஜ் வேணும்னு நினைக்கிறீங்கனாக்க அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னாக்க, கீழே தள்ளி நான் லே அவுட்லாம் சொல்லித்தரப்ப எப்படி வந்து அலைன் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்னொரு 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் HTML எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து அந்த பாத்தோடு கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இமேஜை வந்து நான் என்னுடைய பாத்தில் வந்து சேவ் பண்ணிட்டு ரீநேம் கூட பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக அதுவே வந்துடுச்சு பாருங்கள். இருந்ததுன்னா அதுவே ஃபைன் பண்ணிக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே கொடுத்தீங்கன்னா வரும். நான் ஒரு 2 பேராமீட்டர் சொல்கிறேன், அதை கொடுங்க. வித் ஈக்குவல் டு இதுனா அந்த நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ வந்து எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வித் ஈக்குவல் டு 500, ஹைட் ஈக்குவல் டு 500. ஸோ நீங்கள் எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் என்ன பண்ணணுன்னாக்கா க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நான் திருப்பி சேவ் பண்ணிட்டு ரன் கொடுக்குறேன். ரன் வித்தவுட் டீபக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பக்கத்துலேயே வந்திருக்கு. இதெல்லாம் அலைன் பண்ணலாம். அந்த அலைனிங் எல்லாம் ஒரு கிளாஸில் சொல்லித்தரேன், அது உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் பார்த்தோம். இது வந்து இன்றைக்கி இமேஜை வந்து எப்படி வந்து சோர்ஸ் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே இப்போ 100 இமேஜ் இருக்குன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அமேசான் ப்ரைம்லலாம், ஒரு அமேசான் ஷாப்பிங் ஆப்லலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்லைடு போயிட்டே இருக்கும். அதுவும் இதுதான் அதோட பேசிக்ஸ். ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டரில் இருக்கிற இமேஜை வந்து லூப்பில் 1 by 1 எடுத்து ஸ்லைட் பண்ணணும்னு சொல்கிறது தான் வந்து இதோட பேசிக்ஸ். ஸோ அதனால தான் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சாக்க உங்களுக்கு அட்வான்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த டுட்டோரியல் என்னென்ன பார்த்தோம்னாக்க, ஒரு ஹெச்ரெஃப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், சோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஒரு டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னாக்க, இது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் யூஆர்எல்னு சொல்லுவாங்க.
ஐ மீன் அப்சல்யூட் யூஆர்எல், ரிலேட்டிவ் யூஆர்எல்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ இன்டர்நெட்ல இருந்தே எடுத்து அந்த யூஆர்எல் போடுறீங்க. இந்த இந்த யூஆர்எல் எங்கேருந்து எடுத்தேன்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து வெயிட் இங்கேருந்து எடுத்தேனா? ஸோ இப்போ இந்த லிங்க்கை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் வரும். காப்பி பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பி ரன் பண்ணுறேன் பாருங்க. இந்த இமேஜ் வரல, ஆனால் இதுவும் ஒரு மெத்தட். இது இந்த அந்த இமேஜோட சைஸை பொறுத்து அந்த இமேஜ் இந்த குரோமுக்கு சப்போர்ட் ஆகுறது, அது இல்லைனா ப்ரைவசியாக கூட வச்சுருப்பாங்க, எங்கேயும் யூஸ் பண்ணாத மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது என்னன்னாக்கா அனதர் வெப்சைட்லேருந்து எடுத்து போடுறது வந்து அப்சல்யூட் யூஆர். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல், அதாவது உங்களோட லோக்கல் மிஷினில் என்ன இருக்கோ அதை வச்சு போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அப்சல்யூட் யூஆர்எல், அதாவது இன்னொரு ஹோஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறது, இன்னொரு வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறது வந்து அப்சல்யூட் யூஆர்எல். இப்போ வித்து ஹைட்டு அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம், அந்த இமேஜோட வித்து ஹைட்டு. ஸோ இதுதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஒரு HTML வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு கேட்டாங்கனாக்கா இதுதான் மேலேயே வருது பாருங்க, கண்டெய்ன்ஸ் யூஆர்எல் யூஆர்எல் ஃப்ராக்மெண்ட் தட் தி ஹைப்பர் லிங்க் பாயிண்ட்ஸ் டு. இதுதான் வந்து href. அதுக்கு வந்து டேக் எலமெண்ட் வந்து ஏ. இமேஜ் ஒரு டேக் எலமெண்ட் இருக்குது, அதுக்கு வந்து எஸ்ஆர்சின்னு இருக்குது. ஸோ எஸ்ஆர்சினாக்க தி இமேஜ் யூஆர்எல் தி ஆட்ரிபியூட்ஸ் மேண்டேட்டரி ஃபார் தி இமேஜ் எலமெண்ட். எஸ்ஆர்சினா இதெல்லாம் நீங்கள் இப்போது ஞாபகம் இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 10 இமேஜ் எடுத்து பாருங்கள், நிறைய லிங்க் வச்சு பாருங்கள். லிங்க்கில் வந்து நிறைய டாட் கூட வைங்க, டாட் வச்சாக்க எங்கேயுமே தெரியாது. கர்சரை எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என்னோட டுட்டோரியல். இதை வந்து நாளைக்கு பண்ணுறப்ப ரிஃப்ரெஷ் கூட பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது HTML படிக்கிறாங்க புதுசானாக்கா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.